நான் சொல்றேன், எந்த வருஷமும் அனுபவித்திராத சில நன்மைகளை இந்த வருஷம் அனுபவிப்பீர்கள். எந்த வருஷமும் உடுத்திராததை இந்த வருஷம் உடுத்துவீர்கள். எந்த வருஷமும் புசித்திராததை இந்த வருஷம் புசிப்பீர்கள். எந்த வருஷமும் பயணப்படாத போய் என்ஜாய் பண்ணாத என்ஜாய்மெண்ட தேவன் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில அவர் கொடுப்பார். இப்போ நம்ம எப்போ இந்த சூப்பர் நேச்சுரல், இந்த சராசரி வட்டத்தை விட்டுன ஒரு வாழ்க்கை, இதுக்குள்ள எப்போ போவோம்னா, முதல்ல தேவன் அதை நமக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியணும். அடுத்தது நம்முடைய அடையாளங்கள் நமக்கு புரிய வேண்டும். உங்க அடையாளம் என்ன? நீங்கள் உன்னதமானவரின் மக்கள். நீங்கள் கடவுளுக்கு பிறந்த கடவுள். அவருக்கு பெரிய ஜி போட்டிருக்காங்க, GOD, பெரிய ஜி காட், GOD, சின்ன ஜி நீங்க. அவர் பெரிய ஜி, நீங்க சின்ன ஜி. புரியுதா ஜி? நீங்க ஒரு சராசரி ஆளான ஒரு ஆளே கிடையாது. அதை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளாக, நீங்கள் கடவுளின் மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்னைக்கு அந்த சாயலை வெளிப்படுத்தாத நிலைக்கு மனுஷன் போயிருக்கலாம். கடவுளுடைய இமேஜ்ல தான் உண்டாக்கப்பட்டான். ஆனா அவரோடு இருக்கிற தொடர்பு அவன் இழந்து போனதன் விளைவாக அவன் எப்படியோ வாழ ஆரம்பிச்சிட்டான். சில நேரம் கடவுள் மாதிரி தெரியுதான், சில நேரம் குரங்கு மாதிரி தெரியுதான். கடவுள் பாதி மிருகம் பாதி ஆள வந்தான். ஏன் இந்த லோ லைஃப், ஏன் ஒரு ஹை லைஃப் அவன் வாழல? ஒரு நோய் இவனை போட்டு ஆளுது. ஆனா இவன் நோயே இல்ல, இந்த பூ உலகையே ஆள கடவுளால் படைக்கப்பட்டவன். சுவிசேஷங்கிறது என்ன தெரியுமா? ரெஸ்டோரிங் அவர் ஐடென்டிட்டி. அதான் காஸ்பலே. சில பேர் சில நேரம் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க மனுஷனே கிடையாது, தெய்வம் சார். தெய்வம் நீங்க. தெய்வமே உங்களை பார்த்து சொல்றது தெய்வமே. அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு, சாமி சார் நீங்க, கடவுள் சார் அப்படின்னா நம்பவே முடியல சார். இதான் நிஜம் அப்படின்னா அதான் நிஜம். பெரிய சாமிக்கு பிறந்த சின்ன சாமியா நீங்க? இந்த சாயலில் நிறைந்தவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிட்ட ரெண்டு தன்மை இருக்கு. ஒன்னு 100% God, 100% man. ஒரு தன்மையை தான் அவர் பரிபூர்ணமா வெளிப்படுத்துறாரு. ஒரு மனிதனா இருந்து கொண்டு தேவனை சார்ந்து கொள்வதால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் காட்டுறாரு. சும்மா எடுத்த உடனே சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகும்னா இங்க உள்ள மண்டையில இமேஜ் முதல்ல மாறணும். I am the likeness of God and I am the image of God. இயேசு பிதாவை வெளிப்படுத்தினாரே இந்த பூமியில இருந்த நாட்கள்ல, அது மாதிரி வாழ்நாள்ல ஒரு நாளாவது அந்த முழுமையில வாழ்ந்துட்டோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த காம்ப்ரமைஸ்ட் லைஃப், ஒத்து போகிற வாழ்க்கை ஏன் வந்தது அப்படின்னா, நாம யாருன்னு தெரியாததுனால. நம்ம யாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த காம்ப்ரமைஸ்ட் லைஃப்க்கு நம்ம போக மாட்டோம். அந்த மீடியாக்ரிட்டி லைஃப்குள்ள நம்ம போக மாட்டோம். நாம் ஒரு உயர்தரமான வாழ்வை விரும்ப ஆரம்பிப்போம். மெசேஜ் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் ஹியூமன். நீ மனிதன் அல்ல, மனுஷன் இல்லையா, தெய்வம் ஐயா. அப்போ மனுஷனுடைய உண்மையான சாயலுங்கிறது என்ன? தேவ சாயல். மனித சாயல், மனித சாயலுங்கிறோம். மனித சாயலுங்கிறது என்னதுதான்? தேவ சாயல் தான். இன்னைக்கு சில வார்த்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வருஷம் முழுவதுமே நான் என்னுடைய ஹார்ட்டில், என் மைண்டில் ஒரு விதமான மெடிடேஷன்ஸுக்கு நான் என்ன தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை தான் உங்களோட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். த இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. ஆமென். ஸோ அதாவது நாம் ஒரு சராசரியானதையே பார்த்து வாழ்ந்துருக்குறோம். அதை இப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், த மீடியாக்ரிட்டி மைண்ட் செட் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ரெண்டாம் தர வாழ்க்கைக்கு மனதை பழக்கி வைத்திருத்தல் அப்படின்ட்டு. ஸோ தேவன் அதில் உடைச்சி தேவன் சிறந்ததை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஸோ யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். ஐசாயா 1ல் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு நீ செவி கொடு, எனக்கு நீ செவி கொடுத்தனா, நான் பேசுகிறத நீ கேட்டனா, நீ வாழ்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நீ அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, மனம் பொருந்தி எனக்கு செவி கொடுங்கள். அப்போ என்ன நடக்கும்? ஐசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை புசிப்பேன். அதாவது
தேசத்தில் எது நல்லதோ அதை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு இருக்கு தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ ஷால் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். யூ ஷால் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தேசத்திலேயே எது சிறந்ததோ அது உன்னுடையதாக இருக்கும் அப்படிங்கிற. யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். இந்த ஊரில் எது சிறந்ததோ அது உங்ககிட்ட இருக்கும். ஆமென். இந்த ஊரில் எது சிறந்த காரியங்களோ, எது மேலான காரியங்களோ, ஒரு டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் தரம் சொல்கிறாங்க, தேனில் முதல் தரம்ங்கிறாங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் குவாலிட்டிஸ். கடவுள் சொல்கிறாரு, ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் இட்ஸ் ஃபார் யூ. ஆமென். முதலாவதும் சிறந்ததும் அது உனக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறார். ஆமென். அதனால தான் நாம் சிந்துகிறதை பொறுக்குகிறவர்கள் அல்ல, நாம் மேஜையில் இருப்பதை உண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆமென். தேவன் அதுக்கு தான் அவருடைய பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஸோ அவர் சொல்கிறார், நீ என் பிள்ளை, நான் பேசுகிறத கேளு, அப்போ என்ன நடக்கும்? யூ ஷால் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். இந்த உலகத்திலேயே எது சிறந்ததோ அது உன்னுடையதாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஜோசப் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன பண்ணுறான், அந்த எகிப்திலேயே ஒரு சிறந்த இடத்தை அவன் கொடுக்குறான். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கோசேன். கோசேன்ங்கிறது என்ன? எகிப்திலேயே த பெஸ்ட் பிளேஸ் எது? அதான் கோசேன். அப்போ கோசேனின் வாழ்வை தன் சகோதரர்களுக்கு, அவன் சகோதரனா நல்லவனா? அவனை குழியில் தள்ளி அவன் கும்முன்னு குத்தி அவனை செத்து போயிட்டான்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்தவங்க. உயிரோடு இருக்கிறவனுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்தா எப்படி இருக்கும் பாருங்க. அந்த வேலையை பார்த்தவங்க தான் யோசேப்பின் சகோதரர்கள். ஆனால் அவங்களுக்கு யோசேப்பு சொல்லப்போனால் அவன் பதவி ஏற்ற உடனே இவனெல்லாம் உள்ளே தள்ளியிருக்கணும். ஆனால் இவன் அதான் கிரைஸ்டுடைய நேச்சர் பாருங்களேன். அதுதான் கிறிஸ்துவனுடைய தன்மை. நமக்கு உயர்வும் நல்லதும் வந்துச்சுன்னா நமக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு பழி வாங்கிறதுக்கு இல்லை, அவங்களுக்கு நல்லது செஞ்சே பழி வாங்கிறதுக்கு. நம்ம என்ன சொல்லுவோம்னா, சவால் விடுவோம், எப்படி நீ என் வீட்டை இடிச்சியோ. அதெல்லாம் அண்ணாமலை படம் பார்த்தது, உங்கள் மண்டை கழுவட்டும் வேத வசனத்தினால். ஆனால் அந்த படத்தில் கூட கடைசியில் அவன் வீட்டை அவனுக்கு கொடுத்துருவான். அங்கே ஒரு மதர் ஆஃப் கிரேஸ் ஒருத்தங்க இருப்பாங்க, மனோரமா. நீங்கள் மனோரமா மதர் ஆஃப் கிரேஸ், அந்த அம்மா தான் சொல்லும், நீ வந்து கொடுத்துருப்பா, அதான் சந்தோஷம் அப்படின்ட்டு. படத்தில் கூட கொஞ்சம் நல்லா தான் காட்டுறாங்க. நம்ம ஊரில் ஏதாவது பண்ணிட்டான்னா அதை சொல்கிறாங்க பாருங்களேன். யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம் வந்தா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும், பாருடா பாருடா அப்படின்ட்டு அப்படியே வந்து அப்படி பழி வாங்கிறது அது வேற. ஆனால் கிறிஸ்துவின் தன்மைங்கிறது என்ன? அது யோசேப்பு அதை தான் வெளிப்படுத்துகிறான். அவன் என்ன நன்மையினாலே பழி வாங்க. என்னை பட்டினியா என்னை குழியில் போட்ட உனக்கு முட்டை வாய்க்குள்ளேயே திணிச்சு போதும்பா வயிற்றுல இடம் இல்லைம்மான்னு எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு. அப்போ முழு எகிப்தில் ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸை கொடுக்குறான். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடு உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். இந்த பயலை பக்கத்திலே விடக்கூடாது, நல்ல நாடு கடத்துங்க இவங்களை அப்படிலாம் சொல்லலை, என் பக்கத்திலே இருக்கட்டும். எனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனாலும் அவங்க என் அண்ணன், என் தம்பி, என்னுடைய சொந்தம். அவர்கள் செய்தபடி நான் அவர்களுக்கு செய்ய மாட்டேன், தேவன் எனக்கு செய்தபடி நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன். ஆமென். அதாங்க லைஃப் ஸ்டைல். இங்கே இருக்கிற இது என்னென்னா, இந்த உலகம் எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நான் அந்த உலகத்துக்கு கொடுத்தேன். அது இங்கே இருக்கிற வாழ்க்கை. உலகம் எனக்கு என்ன தந்துச்சோ, ஏன் ஒருத்தனை போட்டு மிதிக்கிறான், ஏன் ஒருத்தனை போட்டு அழிக்கிறான், ஏன் ஒருத்தனுக்கு விரோதமாக ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு அதுதான் கிடச்சிச்சு. என்ன கிடச்சிச்சோ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடிதான் கிடச்சிச்சு, புறக்கணிப்பு தான் கிடச்சிச்சு. அதனால் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அவனும் மற்றவனுக்கு என்ன பண்ணுறான், அதை தான் பண்ணுறான். ஆனால் அவன் உட்காந்து யோசிக்கிறது இல்லை, இதை தானே எனக்கு இன்னொருத்தன் பண்ணான், சரி நான் இன்னைக்கு நல்லா வந்துட்டேன், நானாவது 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு யோசிக்கிறவங்க சில பேர். அப்போது ஒரு உயர்வையும் ஒரு மேன்மையையும் யோசேப்பு அடைந்த போது கூட அவன் என்ன நினைக்கிறான்னா, சின்ன பசங்க தெரியாமல், அறியா பையன் தெரியாமல் பண்ணிட்டான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படியே இயேசுநாதர் மாதிரியே இருக்கிறான் யோசேப்பு, மன்னியும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாருங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை அவன் சகோதரர்களுக்கு அவன் கொடுக்குறான் பாருங்கள். இதுதான் மேலான தன்மைகள் பாருங்கள். இதெல்லாம் உயர்ந்த கேரக்டர்ஸ், உயர்ந்த தன்மைகள். இருதயம்லாம் சுகமானதான் இந்த இடத்துக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், போக முடியும். இது பேசலாம், ஆனால் உலகத்தில் இதை பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இதை தான் வேதாகம கலாச்சாரம் நமக்கு முன்னாடி வைக்குது. ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள், பிபிலிக்கல் கல்ச்சர்.
சொல்லுங்க, கிங்டம் கல்ச்சர். ஆமென். இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். பாருங்களேன், ராஜ்யத்தின் கலாச்சாரம் இப்படிதான் இருக்கு. நியாயமா என்ன பண்ணிருக்கணும், என்னமோ பண்ணியிருந்திருக்கணும், ஆனா அப்படி பண்ணல. ஆனா அதனால இவங்க குறைஞ்சு போனாங்களா? இவன் உயர்ந்த இடத்துல இருந்தான். ஆமென். இருதயம் உயர்வா இருந்தா வாழ்க்கையும் உயர்வா தான் இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் உயர்ந்திருந்தால் உங்கள் வாழ்வு நிச்சயமாய் உயர்ந்து தான் இருக்கும். சரி, தப்புன்ட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருவோம். அவனுக்கு தெரிஞ்சுதான் அவன் பண்ணியிருக்கிறான். எனக்கு கூட நிறைய கசப்பு, கோபம், வெறுப்பு இதெல்லாம் நான் வந்த வழியில் எத்தனையோ பேர் மேலே எனக்கு இருந்திருக்கு. இவங்க எனக்கு பண்ணியிருக்கலாம்ல, இவங்க எனக்கு செய்யலையே, இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இந்த சவுண்டாக ஓடும். சுற்றிலும் ஒரு ஆடியோபிள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரே கசப்பாக தான் இருக்கும், வெறுப்பாக தான் இருக்கும். அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்ன கிடச்சிச்சோ அவங்க அதை உனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொடுத்ததில் உன் வாழ்க்கை எதுவும் தீர்மானிக்கப்பட போகிறதே கிடையாது. உன் வாழ்க்கை எதில் தீர்மானிக்கப்படுதுன்னா, நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்படின்னா என்னன்னா, மனுஷன் எனக்கு தீமை செஞ்சா கூட எனக்கு கர்த்தர் நன்மை செய்தார். அவர் நன்மை செஞ்சதுனால இப்போ நான் எப்படி மாற போறேன்னா, தீமை செய்த மனுஷனுக்கு தீமை செய்யறதுக்கு பதிலாக எனக்கு நன்மை செய்தாரே கர்த்தர், அந்த நன்மையை நான் இந்த உலகத்தோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ கடந்து வந்த பாதையை பார்த்தா உலகம் என்ன கொடுத்துச்சோ அதை திருப்பி கொடுக்கணும்னா இப்போ நம்ம ஒரு ரவுடி மாதிரி அலையணும், நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா அலையணும். என்ன குத்துனாங்க, என்ன தள்ளி விட்டாங்க. எனக்கு ஒரு சில பேர் பாருங்க ஒசந்துருவாங்க, ஆனால் யாருக்கும் உதவ மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் நீங்கள் யாருக்குமே பெரிய ஆளாயிட்டீங்களா, யாராவது உதவும் இல்லாமல்? அன்னைக்கு ஒரு ஒரு கலசம் தண்ணி கொடுத்துருப்பானா, 5 பைசா தந்துருப்பானா? நான் ஏன் செய்யணும், கஷ்டப்படட்டும், அப்போ தான் தெரியும் அருமை. இப்படியே டைலாக் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? யாருக்கு எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். எனக்கு அன்னைக்கு ஒருத்தன் தந்தானா, ஒருத்தன் எனக்கு செஞ்சானா, யாருமே எனக்கு செய்யலை. அப்போ இன்னும் மனுஷன் மேலே, சமூகத்தின் மேலே அவர்கள் இன்னும் கோபத்தோடு இருக்காங்க. ஆனால் யோசேப்போ அப்படி இல்லை, நம்ம அப்படி இருக்கும்படி அழைக்கப்படல. நமக்கு எப்படின்னா, எனக்கு கர்த்தர் செஞ்சார அதனால் நான் செய்ய போகிறேன். மனுஷன் செஞ்சதை நான் செய்ய போகிறதில்ல, எனக்கு தேவன் செஞ்சதை நான் மனுஷனுக்கு செய்ய போகிறேன். ஏன்னா தேவன் என்னை அவமானப்படுத்தவில்லை, தேவன் என்னை குற்றப்படுத்தவில்லை, தேவன் என்னை தள்ளவில்லை. மனிதர்கள் என்னை தள்ளினார்கள், கர்த்தர் என்னை உயர்த்தினார். மனிதர்கள் என்னை குற்றப்படுத்தினார்கள், கர்த்தர் என்னை குணமாக்கினார். சில கேட்குறாங்க, வாழ்க்கையில் இந்த கசப்புல இருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ட்டு. கசப்புனா ஏதோ பாவைக்காய் சாப்பிட்றதை பற்றி பேசிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. பிட்டர்னஸ் ஆட்களை பார்க்கும்போதே இருக்குது, பார்த்தீங்களா? எப்படி வெளியே வருதுன்னா, தேவன் செய்கிற செயலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். தீமை நிறைந்த இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அதை நீங்கள் நம்புங்க. அப்போ தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களுக்கு யோசேப்பு அந்த ஊரில் சிறந்தது எதுவோ அதை தான் கொடுத்தான். ஆமென். இயேசுவும் கல்வாரி சிலுவையில் தன்னை அடித்து தன்னை கொலை செய்த அதே மக்கள் கூட்டத்துக்கு அவர் எப்படி மாறுறாரு? நீங்கள் என்னை ஏற்படுத்தினீங்களே இந்த காயம், இதுவே உங்களுக்கு மருந்தா மாறப்போகுது அப்படின்ட்டு. ஆமென். அம்புட்டு தீமை பண்ண எப்படி இருக்குது பாருங்க. பாவம் செஞ்சு துரோகம் பண்ணி போன மனு வர்க்கத்துக்கு தேவன் கொடுத்த பெரிய பரிசு கிறிஸ்து. அந்த கிஃப்டை கிழிச்சு போட்டான். எப்படி இருக்கும்? நீங்கள் ஒருத்தங்க அந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு சரியே இல்லை, ஆனால் கூட கிஃப்ட் கொடுக்குறீங்க, அதை கிழிச்சு போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இயேசுவை கிழிச்சு போட்டான் மனு வர்க்கம். ஆனால் கூட தேவன் இந்த உலகத்தை நேசிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை, பாருங்களேன். ஆமென். இப்போ கூட இந்த உலகத்தை குறித்து கடவுளுடைய மனசு என்ன? காட் so loved the world. ஆமென். சில பேர் இந்த உலகத்தை கடவுள் இப்பொழுது நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, தேவன் இந்த உலகத்தை நேசித்து கொண்டிருக்கிறார், இன்னும் நேசிப்பார், தொடர்ந்து நேசிப்பார். ஸோ அந்த நேசத்திலிருந்து தான் அந்த வார்த்தை வருது, யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் உலகத்திலேயே சிறந்தது எதுவோ அதை நான் அனுபவிப்பேன். ஆமென். யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். நானா
நான் சரியே இல்லைங்க, சரியில்லாத உங்களுக்கு தான் தரப்போகிறேன். சரியே யோசேப்பை தள்ளின, யோசேப்புக்கு துரோகம் பண்ண அந்த சகோதரர்களுக்கு தான் யோசேப்பு கோசேன்னு என்ன பண்ணுறான், அவன் கொடுக்குறான். ஓகே, ஸோ என்ன சிந்திக்கிறோம், என்ன பேசுகிறோன்னா, நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களில் எல்லாத்திலையும் தேவன் வைத்திருக்கிற அந்த சிறந்ததை, அந்த மேலானதை, அந்த இயற்கையான உலகத்தில் என்ன இருக்குதோ அதை தாண்டின ஒன்றை அனுபவிக்கும் ஒரு வாழ்க்கை முறைக்கு நேராக நாம் செல்வோம். அதுதான் கடவுளுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆமென். ஸோ சூப்பர் நேச்சுரல், எல்லாம் சொல்லுங்கள், சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல். ஆமென். நான் சொல்கிறேன், எந்த வருஷமும் அனுபவித்திராத சில நன்மைகளை இந்த வருஷம் அனுபவிப்பீர்கள். எந்த வருஷமும் உடுத்திராததை இந்த வருஷம் உடுத்துவீர்கள். எந்த வருஷமும் புசித்திராததை இந்த வருஷம் புசிப்பீர்கள். எந்த வருஷமும் பயணப்படாத, போய் என்ஜாய் பண்ணாத என்ஜாய்மெண்ட்டை தேவன் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுப்பார். ஆமென். நான் வெளிச்சூழலை பார்த்து பிரசங்கம் பண்ணுற ஆள் கிடையாது, உள்ளே இருந்து பார்த்து பேசுகிற ஆள். இந்த வருஷம் தான் அனுபவிப்பீங்க அப்படின்னு எப்படி பேச முடியும்? அப்படி தான் பேசணும்னா அப்படி தான் பேசுவோம். இப்படியே போயிடும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார் உங்களுக்கா. இல்லைன்னா யாருமே போக முடியாட்ட கூட நீங்கள் மட்டும் போயிட்டு வருவீங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர். ஸோ அவர் சொல்கிறாரு, ஒரு உயர்தரமான ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன், மேலான ஒன்றை உனக்காக வைத்திருக்கிறேன். யூ வில் ஈட் த பெஸ்ட் ஆஃப் த லேண்ட். அப்போ அனுபவிக்கிறதுல ஒரு உயர்தரத்தை தான் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. எல்லாத்துலேயும் பாருங்கள், சங்கீதம் 82வது சங்கீதம் 5லிருந்து வாசிக்கிறேன். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. ரொம்ப மோசமான ஒரு சூழல். ஆனால் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஐ சேட் யூ ஆர் காட்ஸ். இங்கிலீஷில் எப்படி வருது பாருங்க. நான் சொன்னேன், நான் உன்னை என்னன்னு நான் சொன்னேன், கடவுள்னு சொன்னேன் அப்படிங்கிறார். ஐ சேட் யூ ஆர் காட்ஸ், இன்டீட் ஆல் ஆஃப் யூ ஆர் த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, நான் உன்னதமானவரின் பிள்ளையாக இருக்கிறேன். நல்லா வாயத்திலிருந்து சொல்லுங்க, உன்னதமானவரின். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்கள ஆன்லைனில் சொல்லுங்க, நான் உன்னதமானவரின் மக்களாக இருக்கிறேன். ஆமென். நான் தேவனாக இருக்கிறேன். யூ ஆர் காட்ஸ். ஆமென். அவருக்கு பெரிய ஜி போட்டிருக்காங்க, ஜிஓடி, பெரிய ஜி காட், ஜிஓடி சின்ன ஜி நீங்கள். அவர் பெரிய ஜி, நீங்கள் சின்ன ஜி. புரியுதா ஜி? பிக் ஜி அவர், ஸ்மால் ஜி நீங்கள். அப்போது இதுதான் வேதவசனம் உங்களை குறித்து சொல்கிற காரியம். இப்போது நம்ம எப்போ இந்த சூப்பர் நேச்சுரல், இந்த சராசரி வட்டத்தை விட்டுன ஒரு வாழ்க்கை, இதுக்குள்ளே எப்போ போவோன்னா, முதல்ல தேவன் அதை நமக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியணும். அடுத்தது நம்முடைய அடையாளங்கள் நமக்கு புரிய வேண்டும். First you must understand your identity, who we are in Christ Jesus. உங்களுடைய அடையாளம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். உங்கள் அடையாளம் என்ன? நீங்கள் உன்னதமானவரின் மக்கள், நீங்கள் கடவுளுக்கு பிறந்த கடவுள், சிங்கம் போட்ட சிங்கக்குட்டி. ஆமென். அப்படிதான் சொல்றார். ஐ சேட், இப்படிலாம் பிரசங்கம் பண்ணலாமா பிரதர் அப்படிங்க? இப்படின்னு நான் சொல்லங்க, கடவுள் சொல்றார். ஐ சேட், நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறார். ஆமென். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு சராசரி ஆளான ஒரு ஆளே கிடையாது. நீங்கள் ஒரு சராசரியான நபர் கிடையாது. நீங்கள் வெறும் மாம்ச பிண்டம் கிடையாது. நீங்கள் வெறும் எண்ணமும் அல்லது ஆத்மாவும் மனமும் கொண்ட வெறும் ஆன்மா கிடையாது. அதை விட நீங்கள் மேலானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளாக, நீங்கள் கடவுளின் மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். இது புரியணும். உங்கள் ஐடென்டிட்டி புரிஞ்சாதான் உங்கள் ஆக்ஷன்லாம் மாற ஆரம்பிக்கும். உங்கள் அடையாளம் என்னன்னே தெரியலன்னா உங்கள் வாழ்க்கை மாறவே மாறாது. பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்கினார். அப்போ மனித சாயலுங்கிறதே என்னதான்? தேவ சாயல் தான். யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் த லைக்னஸ் ஆஃப் காட். சில இதெல்லாம் துருபதேசம்னு இந்த நாட்களில்
நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறாங்க. அது எப்படின்னா அவர் வசனத்தில் இருக்குதுங்க. நீங்கள் வசனத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? வசனத்தில் இருக்குது. யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட். நீங்கள் கடவுளுடைய சாயல்ல இருக்குதுப்பா. ஒருவேளை இன்னைக்கு அந்த சாயலை வெளிப்படுத்தாத நிலைக்கு மனுஷன் போயிருக்கலாம். ஏன்னா அவரோடு இருக்கிற தொடர்பை அவன் இழந்து போனை, அவன் எங்கேயோ கிடக்கிறதுனால அந்த சாயல் பரிபூர்ணமாக என்ன பண்ண மாட்டுக்கு, வரமாட்டுக்கு. இப்போ இயேசுவின் மூலம் மீண்டும் கடவுளோடு நாம் தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஜீவன் நம்மிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சாயலாகத்தான் படைக்கப்பட்டான். ஆனால் பார்த்தா கடவுள் சாயல் மாதிரி தெரிய மாட்டுக்கு. பார்த்தா அதனால தான் டார்வின் மாதிரி ஆட்கள் இவன் பண்ணுத சேட்டையை பார்த்தா இவன் கண்டிப்பாக கடவுள்கிட்ட இருந்து எப்படி வந்திருப்பான், கண்டிப்பாக இவன் குத்தாலத்துலேருந்து தான் வந்திருப்பான், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னா இவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கும்போது இவன் கடவுள் மாதிரியே தெரியல. இன்னும் சில பேருக்கு சில நேரம் கடவுள் மாதிரி தெரியுதான், சில நேரம் குரங்கு மாதிரி தெரியுதான். கடவுள் பாதி மிருகம் பாதி ஆள வந்தான் ஆக்கி விட்டாங்க. இப்படியும் சொல்ல முடியல, அப்படியும் சொல்ல முடியல. ரெண்டு திடீர்னு பார்த்தா யாரையாவது பார்த்தா அழுதான், 4 பேருக்கு நல்லது பண்ணுதான், கடவுள் மாதிரியே தெரிறான். திடீர்னு பார்த்தா 4 பேரை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை எந்த கணக்கில் சேர்க்கனே தெரியலையே அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால் சிலர் குரங்குறாங்க, மிருகன்றதாங்க. சிலர் மிருகம் பாதி கடவுள் பாதி அப்படிங்கிறாங்க. உலகத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா காஸ்பல் புரிஞ்சாதான் எல்லாமே புரியும். சுவிசேஷங்கிறது இங்கே எல்லா ஞானிகளும் சிந்திக்கிறத விட பெரிய விஷயத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு காலையில். புரியுதா உங்களுக்கு? சும்மா ஏதோ ஒன்று கேட்டுட்டுல, இதெல்லாம் உலகம் தேடி தேடி பார்க்கு. இதுக்கு என்ன விடை, இதுக்கு என்ன பதில், மிருகமா கடவுளா, ஏதாவது சொல்லுங்கப்பா, நான் யாரு எனக்கே தெரியல, யாராவது சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். நீ நல்லவனா கெட்டவனா தெரியலையப்பா அப்படிங்கிறதுல தான் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. கடவுளுடைய சாயலில் தான் படைக்கப்பட்டான், கடவுளுடைய இமேஜில் தான் உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவரோடு இருக்கிற தொடர்பு அவன் இழந்து போனதன் விளைவாக அவன் எப்படியோ வாழ ஆரம்பிச்சிட்டான். சுவிசேஷங்கிறது என்ன தெரியுமா? சுவிசேஷங்கிறது என்ன தெரியுமா? ரெஸ்டோரிங் அவர் ஐடென்டிட்டி. அதான் காஸ்பலே. அதாவது நம்முடைய அடையாளத்தை மீண்டும் நமக்கு எது தருகிறதோ அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. எப்பா நீ ராஜா விட்டு பிள்ளை உனக்கு தெரியுமா அப்படின்னு மறுபடியும் நம்முடைய அடையாளத்தை நமக்கு கொண்டு சேர்க்கிறது தான் சுவிசேஷமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போதே பவுல் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய சாயலாக இருக்கும் சுவிசேஷம் அப்படின்னே சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய சாயலாக இருக்கும் சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் என்ன பண்ணுறார், பயன்படுத்துகிறார். ஸோ அவருடைய லைக்னஸ், அவருடைய இமேஜை நாம் மறுபடியும் தரித்து கொள்ளுதல் தான் என்னதான் இருக்குது, சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த 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 விதத்தில் காஸ்பலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. நான் என்ன சொன்னேன், காஸ்பல்னா என்ன? இஸ் ரெஸ்டோரிங் அவர் ஐடென்டிட்டி. நம்முடைய அடையாளத்தை நமக்கு திருப்பி கொண்டு வர்றது தான் சுவிசேஷம். பாருங்கள், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ மைண்டு ஒரு டார்க்னஸில் இருக்குது, மனது ஒரு இருளில் இருக்குது. இந்த இருளுக்கு நடுவில் ஒன்று பேசப்படுகிறது. அது என்னன்னா சுவிசேஷம். அதுதான் ஒளி. அந்த சுவிசேஷத்தின் ஒளியே என்னது? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ தேவனுடைய சாயலை மனுஷனுக்கு சொல்றது தான் காஸ்பலாக இருக்குது பாருங்க. among them the god of this world Satan has blinded the mind of the unbelieving to prevent them from seeing the illuminating the light of the gospel of the glory of Christ who is the image of God. நாம் அந்த சாயலில் இருக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுது. ஒரு மனசு இருளில் இருக்குது. அப்போ இருளில் இருக்கிற அந்த மனசை பிரகாசத்துக்கு கொண்டு வர்றதே சுவிசேஷம். அதில் இருக்கிற பெரிய பவர்ஃபுல்லான திங்ஸ் என்னென்னா, ரெஸ்டோரிங் த இமேஜ். உங்களுடைய சாயலை மறுபடியும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது தான் சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய சாயலில் தான் மனுஷன் இருக்கிறான், அதில் தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது புரியலைன்னா சூப்பர் நேச்சுரலை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நேச்சுரலை தான் யோசிப்போம். நம்ம என்ன 6 சாவு,
100லும் சாவு. எப்போ வேணாலும் சாவு வருங்க, செத்து போயிட வேண்டியதாங்க. வாழ்க்கையில் என்ன வேணாலும் வருங்க. வாழ்க்கையில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு. ஃபாதர் கூட பாடியிருக்காரு அப்படிங்கிற ஒருத்தர். பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு அப்படிங்கிற. ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு முன்னாடி நான் போய் கோணலானதெல்லாம் செவையாக்குவேன். அதுக்கு ஒரு பாட்டு எழுதுனா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எதையாவது சொல்லிடுது பாருங்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் இந்த காம்ப்ரமைஸ்ட் லைஃப், ஒத்து போகிற வாழ்க்கை ஏன் வந்தது அப்படின்னா, நாம் யாருன்னு தெரியாததுனால. நம்ம யாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த காம்ப்ரமைஸ்ட் லைஃப்க்கு நம்ம போக மாட்டோம், அந்த மீடியாக்ரிட்டி லைஃப்குள்ளே நம்ம போக மாட்டோம். நாம் ஒரு உயர்தரமான வாழ்வை விரும்ப ஆரம்பிப்போம். ஆமென். ஸோ தேவனுடைய சுவிசேஷம் என்பது என்னன்னா, யூ ஆர் த இமேஜ் ஆஃப் காட் அண்ட் யூ ஆர் த லைக்னஸ் ஆஃப் காட். நீங்கள் யாரோ உங்களை குறித்து என்னெல்லாமோ சொல்லியிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் யாருன்னா, நீங்கள் உன்னதமானவரின் மக்கள். யூ ஆர் காட்ஸ். பாருங்க 82 மறுபடியும் வாசிக்கிறேன். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஏன் மனுஷன் இவ்வளோ லோவா வாழ்றான்? ஏன் இந்த லோ லைஃப், ஏன் ஒரு ஹை லைஃப் அவன் வாழல? ஒரு நோய் இவனை போட்டு ஆளுது. ஆனா இவன் நோயே இல்லை, இந்த பூ உலகையே ஆள கடவுளால் படைக்கப்பட்டவன். அறிவியல் பதிலா இருக்க முடியாது, சுவிசேஷம் தான் பதில். காஸ்பல் இஸ் தி ஒன்லி ஆன்சர். காஸ்பல் இஸ் தி ஒன்லி ரெமெடி ஃபார் மேன்கைண்ட். மனுஷனை எல்லாம் ஆளுது பாருங்களேன். கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி வந்து அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுது. ஆனால் அவனுடைய ரியல் இமேஜ் என்ன தெரியுமா? அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள். ஏன் அந்தகாரம்? ஏன் இந்த மாதிரி ஒரு இதில் அவன் வாழ்கிறான்? உண்மையிலே அவன் யாரு? உண்மையிலே அவன் தேவன். எல்லாம் சொல்லுங்க, தேவன். ஆமென். உண்மையிலே நீ யாரு? கடவுள். கடவுள் மாதிரி வாழ படைக்கப்பட்டவன். இன்னைக்கு காலைல நான் எதுவும் கூட்டி சொல்லிடல, என்ன இருக்கோ அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அப்படியே இருக்குது பாருங்களேன். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படி இல்லை பாருங்க. வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருக்குது? 7வது வசனம் பாருங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. அப்பனா நீ மனுஷன் கிடையாது, நீ கடவுளுங்கிறார். சில பேர் சில நேரம் சிலரை பார்த்து சொல்லுவாங்க, தெய்வம் சார், தெய்வம் நீங்க. அவங்க பார்க்கும்போது நீங்க மனுஷனே கிடையாது, தெய்வமே அப்படிங்கிறாங்க. தெய்வமே உங்களை பார்த்து சொல்றது, தெய்வமே. மா கோராபா சாட்டா லாபாரா ரேப்லோ ஷேகேந்தே ரேபோ லோகோதோ. ஆதாம கடவுள் படைச்சிட்டு ஆதாம பார்க்கும்போது கடவுளுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அவர் முகத்தை அவரே கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருந்தது. தட்ஸ் ரியல் திங்ஸ். அவர் முகத்தை அவரே கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருந்ததுங்க. என்ன மாதிரியே இருக்கிறான். அதே தான், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கென்று ஒரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்டிருப்பவர். என்ன நியாய தீர்ப்பு செய்யணும்? தேவனே எழுந்தருளும், ஏதாவது பண்ணுங்கன்னு அர்த்தம். நீங்கள் கடவுள் மாதிரி வாழ வச்சவன்லாம் மனுஷன் மாதிரி வாழ்ந்து செத்து போடுறான், ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. அவன் எப்படி வாழ வேண்டியவன் நிறைய நேரம் காமிக்கிறாங்க இல்லையா? நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் அப்படி போவோம் பாருங்க. அது மாதிரி அண்ணன் நீங்கள் எங்கே எப்படி இருக்க வேண்டியவங்க, அதை தான் தாவீது எழுதுறாங்க. புரியுதா? நீங்கள் கடவுள்னு சொன்னீங்க, உன்னதமான மக்கள்னீங்க, ஆனால் அவனை பார்த்தா அவன் லோக பிரபுக்களில் ஒருவனை போல என்ன பண்ணுறான்? செத்து போயிறான். அவன் சாதாரணமான ஒரு மனுஷனா. அப்போ நீங்கள் பாருங்க, இது வந்து யூ ஆர் நாட் ஹியூமன் அப்படின்னே சொல்கிறார். நீ அப்படி தான் இருக்குது. யூ ஆர் நாட் ஹியூமன், நீ மனுஷன் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க மனுஷன் இல்லை, சாமி. சில சொல்லுங்க நான் ஆசாமிங்க. அது என்ன ஆசாமி? இன்சியல் போட்டது யாரு? பெரிய சாமிக்கு பிறந்த சின்ன சாமியா நீங்க? எப்படிலாம் தோசையை மாற்றி மாற்றி போட்டு வேக வைக்கணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். அந்த பெரிய சாமி சொல்லியிருக்குது, நீங்க யாரு? சின்ன சாமி. நம்ப முடியுதா? இதான் சுவிசேஷம்.
உங்களால் நம்ப முடியலன்னா கண்டிப்பாக அதுக்கு பேர் சுவிசேஷம் தான். உங்களால் எதெல்லாம் நம்ப முடியலையோ அப்போ சுவிசேஷத்தை நான் உண்மையிலே பிரசங்கம் பண்ணுறங்கிறதுக்கு எது அடையாளம் தெரியுமா? நான் சுவிசேஷத்தை பேசும்போது யாருக்குமே நம்பிக்கையே வராது. அது நம்பவே முடியாததாக இருக்கும். நம்பவே முடியாததாக இருந்தால் தான் அதுக்கு பேர் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், க்ரீக்கில் யுகலியோன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. த வேர்ட் யுகலியோன் அதான் க்ரீக்கில் காஸ்பல் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை. அந்த யுகலியோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, டூ குட் டு பி ட்ரூ நியூஸ். டூ குட் டு பி ட்ரூ நியூஸ். அதாவது நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல செய்தி தான் சுவிசேஷம். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு, சாமி சார், நீங்கள் கடவுள் சார், நீங்கள் தேவர்கள், நீ உன்னதமானவரின் மக்கள் அப்படின்னா நம்பவே முடியலையே சார், இதான் நிஜம் அப்படின்னா அதான் நிஜம், அதான் நிஜம். என்ன வார்த்தை பாருங்க. உங்கள் இமேஜ் இப்படி மாறினாதான் உங்களுடைய செயல்பாடு அப்படி மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த சாயலை முற்றிலும் இந்த சாயலில் நிறைந்தவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிட்ட 2 தன்மை இருக்கு. ஒன்று 100% காட், 100% மேன். 2 தன்மையும் நிறைந்தவராக அவர் வருகிறார். ஆனால் ஒரு தன்மையை தான் அவர் பரிபூர்ணமாக வெளிப்படுத்துகிறாரு. என்ன தன்மையை வெளிப்படுத்துகிறாருன்னா, ஒரு மனிதனாக இருந்து கொண்டு தேவனை சார்ந்து கொள்வதால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் காட்டுறார். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொண்டால் என்ன செய்ய முடியுமோ அதை இயேசு காட்டினார். கடல் மேலே நடக்கிறாரு, காற்றையும் கடற்லையும் அதட்டுறாரு. அப்போ சீசர்கள் இயேசுவை பார்த்து இப்படி ஒரு வாசகம் சொன்னாங்க பாருங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு எங்கிருந்தியா இவர் வந்தார், எங்கிருந்து வந்தார், இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, இவர் எப்படிப்பட்டவரோ. மேத்யூ 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ. எப்படி வருது? The man wondered, is amazement saying, what kind of man this is. என்ன மாதிரி ஒரு மனுஷன் இவர்? What kind of man this is. என்ன மாதிரி ஆள் இவர்? அது வரைக்கும் மனுஷன் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இவரை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஆள் இவர்? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். That's a true image of God. இதுதான் தேவன் உண்டாக்கின நிஜமான சாயலாக இருக்கிறது. இது ரெஸ்டோர் ஆனாதான் அது காஸ்பலுங்க. காஸ்பல்னா என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனுஷனும் இந்த இடத்துக்கு திரும்புவான், அதான் சுவிசேஷம். அப்பந்தான் சுவிசேஷம் நிறைவு வருகிறது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நான் சொல்றேன், இந்த சுவிசேஷம் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கா? முதல்ல தேவனுடைய சாயல்ல மனிதன் மீண்டும் வாழ ஆரம்பிப்பான், ஆள ஆரம்பிப்பான். அதுதான் காஸ்பல். That's the gospel of the kingdom. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். நிறைய பேர் கேட்காங்க, எப்போ முடிவு வரும், எப்போ முடிவு வரும் கேட்க. யார் உங்களுக்கா அப்படின்றத நினைப்போம். எப்போ முடிவு வரும், எப்போ முடிவு வரும், கிளைமேக்ஸ் எப்போ, கிளைமேக்ஸ் எப்போ அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கிடையாது. காஸ்பல்னாலே என்னன்னா, ரெஸ்டோரிங் த ட்ரூ இமேஜ் ஆஃப் மேன். உண்மையான அந்த சாயலுக்கு மனுஷன் திரும்புவது தான் காஸ்பல். அப்போ இயேசுவை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருது, என்ன மாதிரி ஆள் இவர்? இன்னும் சொல்லப்போனா பைபிள் இப்படியே சொல்லுது, நான் உன்னை கடவுளாக படைத்தேன், நான் உன்னை தேவ குமாரனா படைத்தேன், ஆனால் நீ மனுஷனை போல செத்து போறியப்பான்னு அர்த்தம். யூ ஆர் நாட் ஹியூமன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் ஹியூமன். ஆன்லைனில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை பார்த்து, நீ மனுஷன் இல்லையா, தெய்வம் ஐயா, யூ ஆர் நாட் ஹியூமன். அதை சொல்றதுக்கு தான் இந்த பைபிள், அதை சொல்றதுக்கு தான் ஒரு பிரசங்கியார் தேவை, அதை சொல்றதுக்கு தான் சுவிசேஷம் தேவை. யூ ஆர் நாட் ஹியூமன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படிதானே சொல்றாரு, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். உங்களை படைச்ச கடவுள் உங்களை குறித்து சொல்றாரு, யூ ஆர் காட்ஸ்,
You are the people of most high God. I said, அப்படிதான் சொல்றார். நான் சொல்றேன், உன்னை படைச்ச நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்ன சொல்றேங்கிறது முக்கியம் இல்லை. The only manufacturers know about the product. Amen. ஒரு பொருளை உண்டாக்குனவர் தான் அந்த பொருளை குறித்து சொல்லணும், அந்த பொருள் என்னதுன்ட்டு. ஆமென். அது எந்த வகை, வாட் கைண்ட், அது எந்த இனம், அது என்ன தரம், இதெல்லாம் யார் சொல்லணும்னா அது மேனுஃபேக்சர் தான் சொல்ல முடியும். அப்போ உங்களை என்னையும் படைத்தவர் சொல்றாரு, I said, the created word, I said you are gods. Indeed, all of you are the son of the most high. இது உள்ள விளங்குச்சுன்னா சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓ, நான் இதுக்கு மேல, என் ரேஞ்ச் வேற, என் தரம் வேற. இந்த நோயை, இந்த பேய, இந்த கடலை, இந்த காற்றை, இந்த இயற்கையை ஆள பிறந்திருக்கிறேன் நான். ஆமே, ஆள வந்தானுங்க. நீங்க இப்ப ஆள வந்தான் ஆயிட்டோம். ஏன் வந்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து. வாட் இஸ் த ட்ரூ இமேஜ்? பாருங்க, ஆதியாகமம் 1:26 இருந்து பாருங்க, மறுபடியும் அதை பாருங்க. எத்தனையோ முறை அந்த வசனங்கள் நீங்கள் வாசித்தே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கனெக்டிவிட்டியோடு நீங்கள் படிக்கும் பொழுது அது ஒரு புதிய வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். பாருங்கள், பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, அப்போ மனுஷனுடைய உண்மையான சாயலுங்கிறது என்ன? தேவ சாயல். மனித சாயல், மனித சாயலுங்கிறோம். மனித சாயலுங்கிறது என்னதுதான்? தேவ சாயல் தான். அவருடைய சாயலில் தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ கவனிங்க, ஏன் படைக்கப்பட்டானா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆமென். ஓ ஓ ஷேகேரா மாகோலா பிராகாதாரா. படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? எதுவா? ஆளுகை செய்வது. எப்படி வருது பாருங்க. Then God said, let us, Father, Son, Holy Spirit. அதாவது நமது சாயல்னு சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக கடவுள், make man in our image according to our likeness. Not physical but a spiritual personality and moral likeness, and let them have complete authority over the fish and the sea, the birds and the air, the cattle, and over the entire earth. எல்லாம் சொல்லுங்க, over the entire earth and over everything that creeps and என்ன போட்டிருக்கு? On the earth. அதாவது ஊர்வன பரப்பன எல்லாத்து மேலேயும் உனக்கு தான் ஆளுக. That's a true image. சும்மா எடுத்த உடனே சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகும்னா இங்கே உள்ள மண்டையில் இமேஜ் முதல்ல மாறணும். I am the likeness of God and I am the image of God. உள்ள நான் ராஜான்னு விளங்கினா தான் ஆளுகை செய்ய முடியும். அப்போ உண்மையான காஸ்பலே என்னன்னா ஆளுகை. எல்லாத்தையும் நீ ஆண்டுகோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எதுக்கும் நீ கீழானவன் கிடையாது, எல்லாத்த விட நீ மேலானவன். அதை கீழ்ப்படுத்து. அடுத்தால வாங்க. பின்பு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிசித்தார், அவனை தேவ சாயலாக சிசித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிசித்தார். ஆண் மட்டும்தான் கடவுள் சாயல்ன்ற கூடாது, பெண்ணும் கடவுளுடைய சாயல் தான். ஆமென். இது ரொம்ப முக்கியம். அவர்கள் ஆழக்கடவர்கள் அப்படின்னார், அவன் ஆழக்கடவன் அப்படி சொல்ல உங்களுக்கு. அவர்கள் அடுத்த வசனம் போடுங்க. பின்பு தேவன், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்க? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஓ, thank you Lord. And God blessed them. ஆமென். கர்த்தர் அவங்களை என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்றார்? Be fruitful and multiply and fill the earth and subject it and rule over. நீ எல்லாத்தையும் கீழ்ப்படுத்து, அதை மேல ஆளுகைய செலுத்து.
அதுக்காக தான் நான் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், உண்டாக்கியிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். அப்போ மெசேஜ் என்ன தெரியுமா? யூ ஆர் நாட் ஹியூமன். நீ மனிதன் அல்ல. உன்னை வந்து தேவனா நான் படைச்சிருக்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ற? ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து. மனுஷனை போல தானே சாக முடியும். உன்னை கடவுள் மாதிரி படைச்சிருக்கிறேன், ஆனால் நீ மனுஷன் மாதிரி சாவறையேங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ தூரம் ஒரு பயணம் நமக்காக காத்திருக்கு. உன்னை கடவுள் மாதிரி படைச்சேன், ஆனால் நீ யார் மாதிரி வாழ்கிற? மனுஷன் மேலேயே வாழ்ந்து செத்து போயிட்டியே அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது இந்த ரொம்ப சோகமாக சொல்கிற வார்த்தை இது. அதாவது கழுகு போல் வாழ படைத்தேன், ஆனால் கோழியை போல் வாழ்ந்து முடித்து விடுகிறாயே அப்படின்னா எப்படி இருக்கும்? அதே தான். உன்னை கழுகு மாதிரி ஆகாயத்தில் உன்னதத்தில் வாழ நான் படைத்தேன், ஆனால் நீ வெறும் இந்த குப்பையை கிண்டிக்கிட்டு கோழியாகவே வாழ்ந்து செத்து போடுறேன்னா அது எவ்வளோ பரிதாபமானது. அந்த விதத்தில் தான் வேதவசனம் பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த விதத்தில் தான் வேதவசனம் அதை கன்வே பண்ணுறாரு. அந்த விதத்தில் தான் அதை சொல்கிறார். உன்னை கழுகு மாதிரி வாழ நான் படித்தேன்ப்பா, ஆனால் நீ கோழி மாதிரி என்ன பண்ணுற? வாழ்ந்து செத்துடுற. ஏன்னா யாருமே நமக்கு சொல்கிறதில்ல நீ கழுகுன்றது சொல்கிறதே கிடையாது. வாழ்நாளெல்லாம் சபையில் இந்த பிரசங்கம் கேட்குறதே ஒரு அரிதான பிரசங்கம். அங்கங்கே ஒரு சில இடத்துல இதை கேட்க முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எழும்பி இதெல்லாம் சொல்கிறாங்க. கோழின்னு கூட சொல்கிறது கிடையாது, நீ காலின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மகனை நீ காளி, கோழின்னு சொன்னால் கூட இந்தியாவது ஒரு வாழ்க்கையாவது வாழ்ந்துட்டு போயிருக்கும் போல். இவங்க கோழின்னு கூட சொல்கிறது கிடையாது. நீ காளி, நீ தூசி, நீ சாம்பல், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒன்றுமே கிடையாது நீ அப்படின்னு. இதெல்லாம் பேசணுன்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, பிரதர் இப்படிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அது எப்படி நம்ம எப்படி கடவுள், அது எப்படி நம்ம இது அப்படிங்கிறான். இயேசு காலத்திலே இதே தான் பிரச்சனை இருந்தது. அதனால தான் இயேசுகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. யோவானில் இயேசுகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ என்ன உன்னை கடவுளுங்கிற அப்படிங்கிறாங்க. அதான் கேள்வியே. நீர் வந்து மரியாளின் குமாரன், ஆனால் நீர் உண்மை எப்படி சொல்கிறீரு? கடவுள்னு சொல்கிறீரு, எப்படி நீர் கடவுள்? அதான் ஆர்கியூமெண்ட்டே, அதான் கேள்வியே. இயேசுகிட்ட வந்து அந்த கேள்வி தான் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லறிமடி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்த வீடியோத்துக்கு தயாராகிட்டாங்க. இப்போ வந்து கல் போட முடியாதனால வீடியோ போடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் கல்லை எடுத்துக்கிட்டாங்கன்னா, இவங்க கல்லை எடுக்கிறதே வழக்கம். அந்த ஊர் வேற கல்லாகவே இருக்கும் பாருங்களேன், ஃபுல்லாக புழுதி, அதாவது ஸ்டோனி கிரவுண்ட்ஸ். நீங்கள் அந்த 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 இஸ்ரேல் நாடே இப்படி தான் இருக்கும், கல்லுகளாக இருக்கும். அவங்க ஊரில் இந்த கல்லை காண்டா நாயை காணணும்னு சொல்லவே முடியாது, ஏன்னா எங்கேயுமே கல் இருக்கும். அந்த ஊரில் இந்த டயலாக் எடுப்படாது. அதனால தான் ஆவுன்னா கல்லை எடுக்கிறாங்க பாருங்களேன். மறுபடியும் கல்லை எடுத்துக்கிறாங்க. இயேசு அவரை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள்? இப்போ எதுக்காக கல் எறிகிறீங்க? நான் எவ்வளோ நல்லது தான் பண்ணிகிட்ருக்கிறேன், எதுக்காக கல் எறிகிறீங்கன்னு கேட்குறாங்க. பாருங்க, யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நல்லது செஞ்ச பாரு, அதுக்காகலாம் நாங்கள் ஒன்றும் கல் எறிதில்லை, நாங்கள் இன்னும் அவ்வளோ மோசமான ஆள் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணி அதுக்காக தான் நாங்கள் கல்லறிய போகிறோம். என்ன பிரசங்கம்? நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி, இது ஓடி இருக்கு பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஓடி இருக்கு பாருங்க. நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லறிகிறோம் என்றார்கள். அப்போ யூதர்களுடைய மனப்பான்மையில் மனுஷனை பார்த்து தேவன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? தேவ தூஷணம். வாயிலேடிங்க, தப்பா சொல்லிட்ட நீ அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணும்? வால்யூம் ஹையாக இருக்குது, கல்லை எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் கல்லை வீசிடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆக்சுவலி இவ்வளோ எதிர்ப்பு வந்த பிறகு ஜீசஸ் வந்து வால்யூமை குறைக்கணும் இல்லையா? அதாவது நான் அப்படி சொல்ல வரவில்லை, பொதுவாக என்ன சொல்லவேன் என்றால் இப்படி தான் மாற்றுவாங்க. ஏன்னா சிலர் வந்து சில கருத்தை விட்டுட்டு கொஞ்சம் எதிர்ப்புலாம் வந்த உடனே ட்விட்டர்லேருந்து தூக்கிடுவாங்க, அது அட்மின் போட்டதுன்றாங்க. அதை நான் சொல்லவில்லை, அதாவது நான் அப்படி சொல்ல வரவில்லை. இப்படி நிறைய ஹை வால்யூம் ஆயிடுச்சுன்னா அந்த கருத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகும், நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே. ஆனால் இவர் வந்து வால்யூமை இன்னும் ஏற்றுறார். என்ன ஏற்றுறாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அப்படிலாம் இல்லைங்கோ அப்படிலாம் சொல்லலை, பிரதித்திரமாக
தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? டக்குன்னு இங்கே தூக்கிட்டு வந்துட்டார் பைபிளை, பழைய ஏற்பாட்டு. இப்போ நம்ம வாஸ்தமே இதை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து என்ன சொல்கிறாரு? ஓ, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? உங்கள் வேதத்தில் அது போடலையா அப்படிங்கிறார். போட்டு நான் கடவுள்னு சொன்னதுனால நீங்கள் எல்லாரும் என்ன கல்லெறிறதுக்காக வந்திருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நான் இன்னொன்று வாலிமை எவ்வளோ ஹையாக ஏற்றுறாரு பாருங்க. நான் மட்டும் கடவுள் இல்லை, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாதான் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை விசுவாசிக்கிற, இந்த வசனத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தேவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு. நான் மட்டும் ஜாமி இல்லப்பா, இவன் எல்லாம் ஜாமி தான் அப்படின்ட்டு. பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியது இல்லை. பாரு, நான் பண்றது பாரு, அந்த கிரியையை பாரு, அதுவே உனக்கு சொல்லும், நான் யாருங்கிறத உனக்கு சொல்லும். அப்போ நான் கடவுள் அல்லது நான் தேவன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் அப்படிதான்ட்டார் இயேசு. பாருங்க, இது வந்து அன்னைக்கு இருந்த மதவாதிகளால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்குமே இது பிரச்சனையாக தான் இருக்குது. வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இதை கவனிக்கணும். பாருங்கள், இது யார் சொன்னா, அவங்க சொன்னா, இவங்க சொன்னா, இது இந்த பிரசங்கியார்கள் சொன்னது, இந்த டாக்டரினில் சொன்னது, இதெல்லாம் நான் நம்புறதில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, தேவனுடைய வார்த்தையை கவனிச்சு பாருங்க. கடவுளின் பிள்ளைகள் யார் தான்? கடவுள் தான். இங்கே நம்ம தேசத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கூட்டம் ரொம்ப உயர்ந்த கூட்டம், இன்னொரு கூட்டம் ரொம்ப தாழ்ந்த கூட்டம், இப்படி வச்சுருக்கு. தலையிலிருந்து வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் காலில் இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. ஆனால் வேதத்தின் சுவிசேஷம் அப்படிப்பட்டது கிடையாது. எல்லாரும் அவருக்குள்ள இருந்தா வந்திருக்கிறோம். எல்லாருமே கடவுள், எல்லாருமே தேவர்கள், எல்லாருமே யாரு? உன்னதமானவரின் மக்கள். இங்க உயர்ந்த கூட்டம், சின்ன கூட்டம் எல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், யூ ஆர் காட்ஸ். ஆமென். நீங்கள் தேவர்கள், நீங்கள் உன்னதமானவரின் மக்கள். யூ ஆர் காட் கைண்ட். இவன்லாம் தேவ அம்சம் உள்ளவன். இவன் அன்னைக்கு யூதர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. தாங்கள் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள், புரஜாதிகள் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் இருந்தது. இயேசு எல்லாத்தையும் உடைச்சிட்டார். தேவ வசனத்தை பெற்ற எல்லாருமே தேவர்கள் அப்படின்ட்டார். பெரிய நீங்கள் இது வெறும் மதத்தில் மட்டும் புரட்சி இல்லை, சமூகத்திலே பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிற காரியத்தை தான் இயேசு அன்னைக்கு போதித்து கொண்டு இருந்தார். அதனால தான் இவங்க பார்த்தாங்க, ஐயோ இவரை ரொம்ப நாள் வச்சா எல்லாமே மாறிடணும், தூக்கி பிடிச்சி சீக்கிரமாக அடிச்சிருங்க அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, அடித்தா இன்னொரு 12 பேர் வருவாங்க. அந்த 12 பேர் வந்தால் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அப்படி வரணும் அவங்களுக்கு தெரியல பாருங்க. அதனால் எழும்பிடுச்சு. அப்போ யூ ஆர் நாட் ஹியூமன், யூ ஆர் காட்ஸ். நீ மனிதன் அல்ல, நீ தேவன். ஏன்னா இந்த தேவன்கிற சாயல்ல தான் மனுஷன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான்? உண்டாக்கப்பட்டிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளும்படியாய், கீழ்ப்படுத்தும்படியா. இப்போ ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அப்படி தெரியல. அப்போ அது எப்படி நிஜமாக மாறும்? அதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. கடவுள்னு சொல்கிறீங்க, தேவ சாயல்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குது. சிலருக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் குரங்கு மாதிரி இருக்கான், கொஞ்சம் குணமும் இருக்குது, கொஞ்சம் குரங்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படி பிளேனாக சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டும் கலந்து தான் இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. ஏன் இந்த நிலைப்பாடு? இந்த நிலைப்பாட்டிலிருந்து எப்படி மாற்றங்கள் நடக்கும்? வேதவசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். எபிரேயர் 1வது அதிகாரம் பாருங்க. 1 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண சாயல் அங்கே நம்ம பார்க்குறோம். த பர்ஃபெக்ட் இமேஜ், இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கிற பரிபூர்ண சாயல், அதை 1வது அதிகாரத்தில் பேசுகிறாரு. இப்போ 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூற்றி உம்முடைய கரத்தின் கிரியின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் கவனிங்க, ரொம்ப
இன்னும் ஆழமாக இந்த விஷயத்தை திங்க் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தா, தியாலஜிக்கலாக பார்த்தா புரியுது. இவன் தான் ஆள போகிறவன், இவன் தான் ஆள வந்தான், இவன் தான் தேவன், எல்லாம் புரியுது. ஆனால் நடைமுறைன்னு பார்க்கும்போது அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். ஆனால் பார்த்தா இவன் எல்லாத்தையும் ஆள்ற மாதிரி தெரிய மாட்டுக்க. பார்த்தா இவனை போட்டு எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஆண்டுக்கிட்டு இருக்கு. இயேசு வந்து பார்க்குறாரு, வியாதி ஒருத்தன் ஆண்டுக்கிட்டு இருக்கு, பேய் ஒருத்தன் மேலே உட்காந்து ஆண்டுக்கிட்டு இருக்கு, இயற்கை இவனை ஆண்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இவன் கீழே தான் இருக்கிறான், எல்லாம் இவனுக்கு மேலே இருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வித்தியாசமான ஒரு வித்தோடு சாயலோடு இந்த பூமிக்கு என்ன பண்ணுறாரு, வந்திருக்கிறார். அதனால தான் அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியுது, என்னையா இவர் எப்படிப்பட்டவரோ அப்படிங்கிறாங்க. அது சொல்கிறாரு, ஆபிரகாமின் குமாரத்தி மேலே ஏறி உட்காந்துருக்க, இறங்கு கீழே அப்படிங்காரு. அவன் நிமிந்துட்டா. 18 வருஷமாக குனிஞ்சிட்டு இருந்தவன் என்ன பண்ணிட்டா, நிமிந்துட்டா. நோயோட பேயோட போராடிட்டு இருக்கிறான். கிளம்பு, உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாத்தையும் ஆள வேண்டியவன் மற்றவைகளால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவன் சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதிலிருந்து விடுவிக்கிறது தான் சுவிசேஷம். இதிலிருந்து அவனை விடுவிக்கிறது மட்டும் இல்லை, இவனை அந்த பிதாவின் சாயல்ல கொண்டு போய் வைக்கிறது தான் சுவிசேஷத்தின் முழுமையாக இருக்கிறது. அந்த சுவிசேஷம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா, ஜீசஸ் மாதிரி ஒவ்வொருத்தனும் மாறிடுவான். ஆமென். அந்த மாதிரி ஒரே ஒரு ஜீசஸ் சாயல்ல வளர்ந்த ஒரு ஆள் இருந்தாலே திருநெல்வேலிலாம் ஒன்று பத்தாது, இந்தியாவே பத்தாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம எங்கேருந்து எங்கே ஜேர்னி பண்ண வேண்டியது இருக்குது பாருங்களேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது, எப்படி அதை நோக்கி நம்ம போகிறோம், அதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அந்த கம்ப்ளீட்டாக ஆடுறது தான் காஸ்பல். அது நீங்களே சொல்கிறீங்கன்னா நான் சொல்ல பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாரு, பார்த்தா அப்படி தெரியலையேங்கிறார். கீழ்ப்படுத்தினார் எல்லாம் ரைட்டுங்க, அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்கேன் காணுமே. எல்லாம் இவனுக்கு இந்த பாருங்க, ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய் வந்து அவனை உட்கார வச்சிருது. ஒருத்தர் இவ்வளோ வளர்த்தி இருக்கிறாரு, என்ன பிரதர்னா சிகரெட்டை விட முடியல பிரதருங்கிறார். அவர் விரல் அளவு கூட அது இல்லை, ஆனால் 6 அடியில் இருக்கிற ஒரு ஆள் அது ஆளுது, இண்டு கொண்டு இருக்குது. அந்த நிக்கோடின் வந்து என்ன அப்படி. அப்போ ஆள வேண்டியவன் ஆளப்படுறான். அவன் ஆளை பார்த்தா பெருசாக இருக்கான், ஆனால் அவனை எதெல்லாமோ என்ன பண்ணுது, ஆளுது. ஒரு இத்தனையோண்டு இருக்கிற சிகரெட்டு அவனை போட்டு ரூல் பண்ணுது. ஏன் அது அவனை போட்டு ரூல் பண்ணுது? ஏன்னா அவனுக்கு அவன் யாருன்னு தெரில, அவனுடைய சாயல் என்னன்னு தெரில, அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆளா படைக்கப்பட்டிருக்கான்னு அவனுக்கு தெரில. தெரியாத வரைக்கும் இதெல்லாம் ஆண்டுகிட்டு தான் இருக்கு. ஆனால் என்னைக்கு அது தெரியுதோ அன்னைக்கு சி அப்படின்னு தூக்கி தூர போட்டு அவன் போயிட்டே இருப்பான். நோயை, பிசாச, இயற்கையை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஆண்டு கொள்ளும்படியாக தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், படைக்கப்பட்டிருக்கான். ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. நான் சொன்னேன், சுவிசேஷத்தின் முழுமையே என்ன, அந்த சாயல் மாதிரி மாறுறது தான். பாருங்க, ரோமர்குள்ள நிருபம் 8வது அதிகாரம், ரோமர்குள்ள நிருபம் 8வது அதிகாரம், அது பாருங்க. அதுதான் சுவிசேஷத்தின் முழுமையா. ரோமர் 8 பாருங்க, 28 வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் நம்ம எப்போவுமே படிச்சிருப்போம். ஆனால் இது எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, வாழ்க்கையில் என்ன ஏதாவது கெட்டது நடந்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, அவரிடத்தில் அன்பு கூறுற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், இந்த கெட்டது கூட நல்லதாக மாறும். அதுக்கு இந்த வசனம் என்ன பண்ணுவோம், பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. எதையுமே நல்லதுக்காக பயன்படுத்துறதுல நான் ஆதரவு தான். நம்பிக்கை தரும்படியாக பயன்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் கான்டெக்ஸ்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த நன்மைக்கு ஏதுவாய் அப்படிங்கிறது எந்த நன்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த நன்மைக்கு ஏதுவாக அது மாற்றப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு எதிர்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் வர்ற வித்தியாசமான எதிர்மறை காரியங்கள், இது எல்லாம் கூட எதுக்கு ஏதுவாக அது மாற்றப்படுது, அது எந்த நன்மைக்கு ஏதுவா அப்படின்னா, கான்டெக்ஸ்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடித்து மிதித்து நொறுக்கி என்னெல்லாமோ நடக்குது லைஃப்பில், அது எதை நோக்கி போகுதுன்னா
அப்படி பார்த்தா கடைசியில் இயேசு மாதிரியே நீங்கள் இருப்பீங்களாம். அந்த நன்மைக்கு ஏதுவாக தான் அது மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட். பாருங்க 29 பாருங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? வாட் இஸ் அ காஸ்பல்? காஸ்பலுடைய முழுமை என்ன? அவர் மாதிரியே இருக்கிறது. அவர் எப்படி அந்த ஃபுல்னஸை வெளிப்படுத்தினாரோ, நான் சொல்லட்டுமா, இயேசு பிதாவை வெளிப்படுத்தினாரே இந்த பூமியில் இருந்த நாட்களில், அது மாதிரி வாழ்நாளில் ஒரு நாளாவது அந்த முழுமையில் வாழ்ந்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன் டே ஒரே ஒரு நாள் வாழ்க்கையில் பெரிய சாகசனை என்னன்னா, இயேசு பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ அப்படி அறிந்து, எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படி வெளிப்படுத்தின ஒரு நாள் வாழ்ந்திருந்தாலே இந்த வாழ்வின் மிகப்பெரிய சாதனை நாளாக அந்த நாள் இருந்திருக்கு. அதை நோக்கி தான் பயணமே இருக்குது பாருங்களேன். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அப்போ அவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வர முடியும். அதனால தான் இயேசு ஒரே குமாரன்கிற டைட்டில் தூக்கிட்டாங்க. அது வரைக்கும் இயேசுக்கு என்ன டைட்டில் இருந்தது? ஒன்லி, ஒரே பேரான குமாரன் அப்படின்னு தான் இருந்தது. அதை இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ இப்போ யோவான் 3:16 சொல்ல முடியாது. பின்பு அதாவது எப்படி வருது? யோவான் 3:16 அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படிங்கிறது இப்போ எழுத முடியாது. ஏன்னா இப்போ தேவனுக்கு இயேசுவுக்கு அந்த டைட்டில் கிடையாது. இப்போ தேவனுக்கு ஒரே குமாரன் கிடையாது. இப்போ டைட்டில் மாற்றிட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க? முதற் பேரானவர், ஃபர்ஸ்ட், நாட் ஒன்லி பிகாட்டன் சன். இப்போ ஃபர்ஸ்ட் பிகாட்டன் சன். எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பிகாட்டன், நாட் ஒன்லி பிகாட்டன். அதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்றாங்க? ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரன், ஒரே குமாரனை கொடுத்தார், அப்படி யூஸ் பண்றாங்க. ஆனா இப்போ அந்த டைட்டிலே எடுத்துட்டாங்க. இப்போ என்ன டைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பிகாட்டன், நாட் ஒன்லி பிகாட்டன். இப்போ முதற் பேரானவர் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரே பேரானவர் எடுத்துட்டாங்க. ஏன்? அவர் ஃபர்ஸ்ட்டு, இன்னொருத்தர் செகண்டு, இன்னொருத்தர் தேர்டு, நம்மளும் ஏதோ ஒரு வரிசையில் குமாரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். இதுதான் கடவுளுடைய ராஜ்யம், இதுதான் கடவுளுடைய குடும்பம், இதுதான் கடவுளுடைய ஒரு சிந்தனை. பாருங்களேன். அப்போ மனிதனை தேவகுமாரனாக மாற்றுறார். ஆமென். அவன் தேவகுமாரனாக அவன் வெளிப்படுறத அவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். அதுதான் முழுமைங்க. அதை நோக்கிய ஒரு ஜேர்னி, அதை நோக்கிய ஒரு பயணம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த கருத்துக்களையும் அந்த விதையையும் தான் நம்ம விதைக்கணும், அந்த தண்ணீரை தான் ஊற்றணும். தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். லோக பிரபுக்களை போல, ஒருவனை போல செத்து மடிகிறதுக்கு என்ன பண்ணல? உண்டாக்கல. இந்த நோயை, இந்த பேயை, இந்த தரித்திரத்தை ஆண்டு கொண்டு ஒரு வெற்றிகரமான மனிதனாக வாழ்றது தான் கடவுளுடைய நோக்கமும் திட்டமுமா இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்க யாரு? இன்னைக்கு நீங்க சொல்லலாம், நான் தேவகுமாரன். இயேசு தான் தேவகுமாரன் இருந்தது. இப்போ உங்களை எப்படி மாத்திட்டாரு? அப்படியே மாத்திட்டார். தேவகுமாரன், உன்னதமானவரின் மக்கள், தேவர்கள் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டார். பாருங்க, அதான் உங்களுடைய ரியல் இமேஜாக அது இருக்கிறது. எப்படி அந்த ஆள்ற அந்த வாழ்க்கைக்குள்ள மனுஷன் மறுபடியும் வரான் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்கிரிப்சர் காமிச்சிட்டு ஜாம் பண்ண விரும்புகிறேன். ரோமர் 5:17. ஏன்னா இது ஒரு டீப் ஸ்டடி. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினால் அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. அதாவது எல்லாத்தையும் ஆள வேண்டியவன் இன்னொன்றினால் ஆளப்படும் நிலைக்கு மாறிட்டான். யாரு? ஆதாம். ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் மனிதன் மீது மரணத்தின் ஆளுகை என்ன பண்ணிடுச்சு? வந்துடுச்சு. இப்போ அதனுடைய வெளி தாக்கங்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பாவம் செஞ்சவன், அதாவது மரணம் யார் ஆளுதுன்னா, பாவம் செஞ்சவனை தான் ஆளுதுன்ட்டு இல்லை, செய்யாதவனையும் ஆளுது. ஏன்னா இவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செய்யலைங்கிறத வச்சு அதனுடைய ஆளுகை வரலை. ஆதாம் செயலினால் எல்லாரு மேலேயும் அது வந்துடுச்சு. நீங்கள் ரோமரில் முந்தின வசனம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 14வது வசனம் பாருங்க. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய், நல்லா கவனிங்க, பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அண்டர்லைன் த வேர்ட். பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அதனால தான் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, என்ன தப்பு பண்ணான்னு. என்ன தப்பு பண்ண?
யாருக்கு என்ன இது பண்ண கேட்குறாங்களா? யாருக்கு எதுவுமே பண்ணலைங்க. ஒருத்தன் சொல்கிறான், நான் பீடி சிகரெட் குடிச்சதே இல்லைங்க, எனக்கு எப்படிங்க கேன்சர் வந்தது? அங்கே ஒருத்தர் சுருட்டு குடிச்சிட்டு 90 வயசு வரைக்கும் இருக்கார் அப்படிங்க. என்னன்னா, பாவம் செய்யாதவனையும் மரணம் என்ன பண்ணுது? ஆளுது. ஏன்னா அது ஆதாமின் மீறுதல்ல இருந்து என்ன பண்ணுது? வெளிப்படுகிற. இப்போ எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டாங்க வசமா. இப்போ கிறிஸ்துவின் மூலம் ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணுது? நடக்குது. அதுதான் ரோமர் 5:17 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? ஒருவனுடைய மீறுதலால் மரணம் ஆள முடியுதுன்னா, இப்போ கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். இப்போ ஆதாமின் மூலம் வந்த தாக்கம் அந்த உலகத்தில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் சுவிசேஷம் ஒன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் ஒன்று அறிவிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இப்பொழுது மனு வர்க்கத்தின் மீது தேவன் இன்னொன்றை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்ன கொடுத்துட்டு இருக்கிறாரு? the abundance of grace and the gift of righteousness. பரிபூர்ணம், அதாவது நீதியின் பரிபூர்ணம், கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, பெறுகிறவர்கள். என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமே. அங்க விட்டது இங்க பிடிக்கிறார் பாருங்க. ஆதாம் விட்டான், ஆதாம் மூலமா மிஸ் ஆச்சு. இயேசுவின் மூலம் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும், இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம், ஆதாமின் மூலம் மரணம் வந்துச்சு, இயேசுவின் மூலம் ஜீவன் வந்திருக்குது. இப்போ அந்த ஜீவனை பெறுகிறவர்கள் மீண்டும் ஆளுகிறார்கள். ஆமென். இப்போ ஸ்டெப் எடுக்கிறோம். வியாதியே போ அப்படிங்கிறோம். இப்போ நம்ம சொன்னாலே போகுது. ஆமென். தரித்திரமே விலகு அப்படின்னா விலகுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மூவா என்ன பண்றோம்? பார்க்குறோம். ஆனால் நாள் வருது, பரிபூர்ணமான அந்த ஜீவன் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். மரித்தது எழும்பும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். ஆமாம், அந்த மூக்குள்ளதான் ஆவியானவர் நம்மளை கொண்டு போக அவர் விரும்புகிறார். ஆமென். அப்படி எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you Lord Jesus. Hallelujah. Ma koraba shatalabra. இந்த ஜீவனின் பரிபூரணம், ஆமென், இந்த சாயலின் முழுமை வெளியாக்கப்படட்டும். ராக்லோ மோட்டாலா பிரகாதாரா பாடாலாபாரா. ஹalleluya. மனிதன் அடிமை அல்ல. மனிதனின் சாயல் அடிமையின் சாயல் அல்ல. மனிதனின் சாயல் ஆளுகிற சாயல். Ma korabaka labara shatala brokenta la hantere belekro kotara rudana mantre shekere behetora bahata labra. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஆமென் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஓ, ஜீவனாகிய கிறிஸ்துவை நாங்கள் ஆதாமில் இருந்து வந்த மரணத்தின் சாயலை பிடுங்கி போடப்பட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்த ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். We received life. We have life. We have the life of Christ and the life of Zoe. ஓ தாரானா ஷட்டலா பிரகாதாரா. எங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவன், ஆமென், ஆமென், ஆளுகை செய்யும்படியாய், ஹalleluya, ஆளுகை செய்வது அதிக நிச்சயமாமே. ரீனா மாட்டாலா பிரகாதாலா பாரா. Father, in the name of Jesus, இந்த கால வேளையில கூட இதை பார்க்கிற பிள்ளைகள் மேல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல I speak life. Life in Jesus name. Hallelujah. ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். Abundance life, abundance life, abundance life, abundance life. Ribo kota labra. சரீரத்திலே ஜீவன் வெளிப்படுவதாக, பொருளாதாரத்திலே ஜீவன் வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களிலே I speak abundance life, abundance life. Rimakla katata parakatara rubekele broshatara badala barabalara நீ மேனே ரேகே தாராபா டலா காத்தாராபா டலாரா. அப்பா, எங்களை ஒரு தரமான வாழ்க்கைக்கு, ஒரு உயர்தரமான ஜீவனுக்கு, ஒரு மேலான ஸ்தானத்திற்காக வாழ
எங்களை அழைச்சிருக்கீங்க, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் எங்களுக்குள்ளே எங்கள் மனதில் இருக்கிற அந்த இருள் அகலட்டும், அந்த அடிமையின் சாயல் அகலட்டும். எங்கள் புரிதலில் இருக்கிற அந்த இருளை நீக்கி போடுவீராக. ஆமென், ஆமென். எங்களுக்குள்ள அந்த சாயல் ரெஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை குறித்த வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்குறித்தாரோ, அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்தார் என்று எழுதியிருக்கிறது. அந்த சாயல் வெளிப்படுவதாக, அந்த லைக்னஸ் வெளியே வருவதாக, அந்த இமேஜ் வெளியில வருவதாக. ரீ மாட்டா லாபாரா காட்டா லாபாரா, ஓ ஷேகே டா லாபாரா காட்டா லாபாரா லாரா ரூபேனியா கோரா சாதேரே நே 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 நே. We import life. We import life. We release life. Shekere bona mota labaraba dalarararara. ஆமென். ஒரு கோழிக்குள் இருக்கிற ஜீவனை அல்ல, ஒரு கழுகுக்குள் இருக்கிற ஜீவனை போல ஒரு உன்னதத்திலே வாழுகிற ஒரு ஜீவனை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் உங்களை உன்னதமானவரின் மக்கள், நான் உங்களை தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் மனிதனை போல செத்து மடிகிறீர்கள். அது இல்ல சுவாமி, அதுல எங்களை மீட்கிற சுவிசேஷம், அதுல இருந்து எங்களை மறுபடியும் தூக்குகிற ஒரு சுவிசேஷம், மகிமையின் ஒளி எங்க மேல பிரகாசிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஷேகே மாடோலா பிராகாண்டா லாபா ராபாலாரா. நடி இன்னும் லைட் அடிக்கட்டும், இன்னும் வெளிச்சம் பெருகட்டும் ஆண்டவரே. நீதிமானின் பாதை நடு பகல் வரைக்கும் அதிகம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், ஆமென். Light upon light. ஆமென். The favor upon favor, the blessings upon blessings. உம்முடைய பரிபூர்ணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இன்னும் ஜீவன் பெருகுவதாக, இன்னும் இந்த கிருபை பெருகுவதாக, இன்னும் இந்த புரிதல் பெருகுவதாக. ஆமென். நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த கோசேனின் வாழ்க்கை, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த மேலான அந்த வாழ்க்கை, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த ஆளுகையை, எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். இங்கு சூரியனும் சந்திரனும் பாதிக்காத ஒரு வாழ்க்கை, இயற்கை பாதிக்காத ஒரு வாழ்க்கை, இயற்கையை ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை, வியாதியினால் பாதிக்கப்படாமல் வியாதியை நீக்குகிற, வியாதியை குணப்படுத்துகிற, வியாதியை மீது ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை. ராகா லாபாரா ஷாகே டேலே ம்ரோகோட்டா லாபாரா ரெஹனமா ஷெடா லாபாரா கடலா போரா பாலாரா. ஹalleluya, hallelujah, hallelujah. ரேபோ ஷென்டா லாபாரா கட்டா லாபாரா. சூழலின் கைதிகளாய் வாழாமல், ஆமென், எல்லா அடிமைத்தன சங்கிலிகள் முறிக்கப்பட்டு, ஆமென், நீங்கள் திரும்பவும் பயப்படுவதற்கு ஆதாமின் சாயலை பெறாமல் நீங்கள், ஆமென், தைரியப்படுவதற்கு இயேசுவின் சாயலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். The spirit of sonship. Father, hallelujah, hallelujah. குமாரனின் ஆவி. ஆமென். ஷானாமா டாலா காச்சாரா. அது எங்களுக்கு ஒரு ஆளுகை மட்டுமல்ல, அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எங்களுக்குள் கொண்டு வருகிறது. வெறும் ஆளுகை இல்லை. யோசேப்பு மாதிரி மேல போய் உட்கார்றது மட்டும் இல்ல, மேல போய் உட்கார்ந்தா கூட இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. அந்த தன்மை, the nature of Christ. ஷேகா மாட்டாலா. தனக்கு கசப்பை கொடுத்தவங்களுக்கு கூட இனிப்பை, தனக்கு வெறுப்பை கொடுத்தவங்களுக்கு கூட நல்லதை, தன்னை தள்ளினவர்களுக்கு கூட உயர்வை. ஆமென், 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 ஆமென். தனக்கு எதுவுமே தராம ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு கூட சிறந்ததை கொடுக்கிற அந்த 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 ட்ரூ நேச்சர், ஹalleluya, manifest ஆவதாக. Thank you daddy. வல்லமை அதிகாரங்கள் மாத்திரம் அல்ல, அந்த கேரக்டர்ஸ், அந்த குணங்கள் வெளிப்படுவதாக. ஷாபா ரனா தேரே மே டேலே ப்ரோ ஷேடே லே மே நேகோ தாரா நாகா தாரா படலாரா. இந்த கால வேளையிலும் எங்க மனதில் அந்த அந்த இமேஜை, எங்க உள்ளத்திலே அந்த ஓவியங்களை, எங்கள் ஆவியில் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நீ கொண்டு விதைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் சுவாமி, எப்படிப்பட்ட வேத வசனங்களை நாங்கள் தியானித்து எங்களுக்குள் இன்றைக்கு விதைக்கப்படுகிறது எல்லாம் வெளியில வரும். 30, 60, 100 இது வெடிச்சு வெளியே வருகிறதை நாங்கள் பார்ப்போம். ஆமென். Glory to be the living God.
ஹalleluya. Amen daddy, amen daddy. இவர் எப்படிப்பட்டவரோ, what kind of man this, என்ன மாதிரி ஆளுயா இவர். இதை பார்த்து இங்கு அநேகரை குறித்து, இங்க இருக்கிற பிள்ளைகளை குறித்து அப்படி சொல்லப்பட போகிற நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்ன மாதிரி ஆட்கள், என்ன மாதிரி கூட்டம் இது. ஓ, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொன்னார். ஷாக்கா போராமா டாலாமாந்தே பேலர், எங்கும் இந்த தேவ புத்திரரின் சாயல்கள் வெளிப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரீனா மாராகா தாரா சோபேரே காட்டாலா பராபலாரா. Thank you Holy Spirit. அசைவாடுகிறீர், அந்த சாயலை எங்களுக்குள்ளே புதுப்பிக்கிறீர், அதை இம்பார்ட் பண்றீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பற்றி எங்களோடு பேசுங்க, இன்னும் வெளிச்சங்களை எங்க வாழ்க்கையில தாங்க, இதில் எங்களை வாக் பண்ண உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Amen. நாம் கொடுக்க இருக்கிறோம். Giving is the nature of God. Amen. கொடுப்பது தான் அவருடைய தன்மை. எனக்குள்ள தேவ சாயல் வந்துடுச்சு, தேவ குமாரன் சாயல் வந்துடுச்சுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா நீங்க கொடுப்பீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கிவிங் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். பிடுங்கிறது, திருடுறது எல்லாம் இன்னொருத்தனுடைய கேரக்டர். ஸோ டேடியுடைய கேரக்டர் என்னன்னா கிவிங். ஹீ இஸ் அ கிவர். அவர் கொடுப்பவர். தன் ஜீவனையே கொடுத்தார், தன் மகனை கொடுத்தார். ஸோ கிவிங் இஸ் த நேச்சர் ஆஃப் காட். அதனால தான் அந்த சாயலில் வாழ மனுஷன் படைக்கப்பட்டான். ஆனால் மனுஷன் வந்து லோக பிறப்பு மாதிரி ஆயிட்டான். இவன் கொடுக்கறதுக்கு பிறகு அடுத்தவன் பாக்கெட்லேருந்து திருடுறது, அடுத்தவனுக்குரியதை எடுத்துக்கிறது, இது வேற மாதிரி சாயல் ஆயிடுச்சு. இப்போ அந்த சாயல் எல்லாம் போய் வேற ஒரு சாயல் வருதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? கிவிங். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அந்த இடத்துக்கு போயிடுறான். அவன் கஷ்டத்தை இவன் கஷ்டம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போனா தேவ சாயல் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். மற்றவனை கஷ்டப்படுத்தின நாள் போய் இன்னொருத்தர் கஷ்டத்தை கூட தான் கஷ்டமாக பார்க்குற அளவுக்கு மாறுறது தான் தேவ சாயல். ஸோ அதுக்கு ஒரு அடையாளம், இது ஒரு அடையாளம். கிவிங் வந்து ஒரு அடையாளம், கொடுப்பது. தேவ புத்திரனா நான் இருக்கிறேன் என்பதன் அடையாளமாக அது இருக்கிறது. அந்த வித்து உள்ள வந்துங்கிறதுக்கு ஒரு சைன் என்னன்னா கிவிங். ஆமென், ஹல்லேலூயா. பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். சுயநலம் கொடுக்காது, அன்பு கொடுக்கும். ஸோ அதான் அடையாளம் பாருங்க. ஸோ கரங்களை எடுத்துக்கொள்வோம். அந்த சாயலின் அதுக்காக தான் வச்சார். என் பிள்ளை நீ என்ன மாதிரியே இருக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகட்டும். வாரி இறைக்கும். ஆமென். அதுக்காக தான் கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கொள்வோம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் ஃபோன்பே, நிறைய வசதிகள். சில அந்த மாதிரி டெக்னாலஜியை நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. இந்த டைமில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வர்றதுக்கும் அது யூஸ் ஆகும். ஆமாம், ஒரு தோன்றீங்கன்னா தண்ணி வர்றதுக்கு மட்டும் இல்லை, தண்ணி உள்ளேயும் வரும் வெளியிலையும் போகும். அதனால் ஓப்பன் பண்ணுங்கள். கர்த்தருக்கென்று அதை கொடுக்க தயார் பண்ணுங்க. தேவன் உங்களுடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புவார். ஆமென். டேடி, இந்த நேரத்தில் விதைக்கிற எல்லா விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், அதை பெருக செய்வீராக. ஆமென். உங்களுடைய சாயல் எல்லா விதத்திலையும் எங்கள்கிட்ட வெளிப்படட்டும். அது இந்த விதத்தில் அது வெளியாக மாட்டோம். கிவிங்கில் இன்னும் உங்கள் பிள்ளைங்க பெருகட்டும். உண்மையிலே கொடுக்கறது வேற, வாரி இறைக்கிறது வேற. இந்த கரம்லாம் வாரி இறைக்கிற கரங்களாக மாறட்டும். எப்பெல்லாம் மனசில் வருதோ அப்பெல்லாம் எடுத்து கொடுக்குற அளவிற்கு திராணிகள் பெருகட்டும். ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல், பொருளாதாரத்தில் ஒரு அபண்டன்ஸ் அவங்க வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்ணுறேன். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும், கடனற்ற ஒரு வாழ்க்கை வாழட்டும். அநேகருக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று எழுதியிருக்கிறதே, அந்த வாக்குகள் நிறைவேறட்டும். அதுதான் தேவ சாயல். ஆமென். நான் வாங்குவதில்லை, நான் கொடுக்கிறவனாய் இருக்க போகிறேன். வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று எழுதியிருக்கிறது. அந்த வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுவதாக இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஸோ கர்த்தர் நல்லவர்.